இன்டர்நேஷனல் பிரேக் மேல இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு வரோம். நீங்களும் டைட்டில் அடிப்பீங்கன்ட்டு மற்ற டீம்ஸ் எல்லாரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வருஷம் ஆசை காமிச்சு மோசம் மட்டும்தான் பண்றீங்க. அதை அடிச்சு தொலைச்சிங்கன்னா கூட நம்ம வேற ஏதாவது விஷயத்து பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பிரேக் போனதுனால தான் எங்களுக்கு பிரச்சனையா வருது. ஒருத்தனும் இன்ஜர் ஆகி படுத்துறான். அதுக்கப்புறம் எங்க டைட்டில் ஆரம்பிக்கிறது முன்னாடியே முடிச்சு விட்டுறாங்கடி. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. தி பிக் கேம் ப்ரிவ்யூ வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா த நார்த் லண்டன் டார்பி. ஒரு லண்டன் டீமோட ஃபேனா இருக்கிறதுனால இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா எக்ஸ்ட்ரா எக்ஸைட்டிங்கா இருக்கும் எனக்கு. ஸோ ஜென்ரல் பப்ளிக் இந்த நார்த் லண்டன் டார்பி எப்படி இருக்க போகுது சொல்லு. ஜென்ரல் ஏதோ 3 பிளேயர் இன்ஜர் ஆனனால இது கொஞ்சம் ஈக்குவல் கேம் மாதிரி தெரியுது. இல்லைனா மனசை தொட்டு சொல்லி நீ சொல்லும் போதே உனக்கு சிரிப்பு வரலையா? போன வாட்டி அவங்க க்ளோஸ் கால் 2 கோல்ஸ் கம்பேக் வர கொடுத்தாங்க தெரியும்ல. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு தப்பிச்சு வந்தாங்க. அப்புறம் தூங்கிட்டீங்க. போதும் இவனுங்க எப்படி ஒண்ணு கிழிக்க மாட்டானுங்கன்னு தூங்கிட்டீங்க. அதை தப்பித்தாவே 2 கோல் போட்டானுங்க. ஏதோ கடைசி 10 நிமிஷம் முக்குனீங்க. ஆனா அது தூங்குறதுனாலதான் அந்த 2 கோல் போனதுக்கான காரணமே தவிர ஈஸியா விளையாண்டீங்கடா அந்த கேம. உடனே இந்த ஒரு கிம்மிக் மாதிரி பண்ணாது. அந்த மாதிரி இந்த வாட்டி ஈஸியா இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம டீம் நியூஸ் வச்சு ஆரம்பிப்போம். ஸோ ஆர்சனல் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த மேஜர் டாக்கிங் பாயிண்ட் எங்களோட கேப்டன் எங்க தலைவன் படுத்துட்டாங்க. ஆமா, அவன் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் அந்த இன்ஜுரின்ற மாதிரி சொன்னாங்க அபிஷியல். அது அவன் இருக்கிறானா இல்லையான்றது எதுவுமே இல்லை. நம்ம ஆர்டேடா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ஒன்றும் வரல இப்போ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும். ஸோ தெரியல. பட் ஓடகார்டு இன்ஜூர் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப நல்ல ரெக்கார்ட். அவ்வளவா இன்ஜூர் கூட ஆக மாட்டான். இப்போ நடந்துருச்சு. ஒண்ணுமே சொல்லப்பா. அதான் கேப்டன்ல சாச்சு போட்டாங்கடா. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொசிஷன்ல இருக்கிற 2 பிளேயர் ஸ்மித்ரோ விஆர் 2 பேரே கிளம்பலாரு. அதுவும் மேனேஜ்மெண்டோட கொழுப்பு. இதுல என்ன தெரியுமா விஷயம்? ஆர்சனல் ஃபேன்ஸ் உடனே இன்ஜர் ஆனது ஓடகார்டு ஒத்துக்கிறேன். மெரினோவை நாங்க ஒண்ணுமே பண்ணல. உங்கால ஃபைட் ரெஸ்லிங் பண்ணி WWF ஆற சொல்லி கடுத்து விட்டா. அப்புறம் தேவையில்லாம ரெட் கார்டு வாங்கி போட்டு பெரிய மேட்ச்ல அவனு மிஸ். உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்னமோ நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எடுத்த மாதிரியும் உடனே அப்படிங்கிறாங்க. பர்சனல்லாம் கிடையாது. பாதி ஆர்சனல் ஃபேன்ஸ் we are going as underdogs ன்னு வேற சொல்றாங்க. நான் சொல்றேன்ல லூஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்றது முதல்ல அன்ஃபாலோ பண்ணு. கரெக்ட். என்னன்னா கேம் வைஸ் இப்போ ரொம்ப இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி இது இப்போ ஈக்குவலா போற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு அட்வான்டேஜ் க்ளோஸ் கேம் தான்டா. ஏன்னா எங்களோட ஸ்டாண்டர்ட் லைக் ஃபிக்ஸட் லைன் அப் வருஷம் ஃபுல்லா எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணுவோம். அது இப்போ நீ முதல்ல சொல்லு. இது கொழுப்பு தானே. அதாவது ஓடகார்டு பொசிஷன்ல ஓடகார்டு மட்டும் தான் இருக்கான். ஆப்வியஸ்லி கரெக்ட். வேற அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல வாங்கினதுல இருந்து அதெல்லாம் ஓகே தான். அதாவது சீசன் ஃபுல்லா இத்தனை கேம் ஆட போறோங்கிறது தெரியும். இப்ப ஆரம்பிக்கிறதுல இருந்து ஜனவரி வரைக்கும் எவ்ரி 3 days கண்டிப்பா கேம் இருக்குது. ஆமா, என்ன கொழுப்புக்கு வியராவையும் அனுப்பிச்சு என்கிட்டியா காசு வந்ததுலயும் வித்து ஸ்மித்ரோக்கும் நல்லா காசு வித்தரலாம். இதெல்லாம் என்ன கொழுப்பு? இதெல்லாம் கேவலமான விஷயம் உனக்கு தெரியல. கேவலமான விஷயம் இல்ல. தலைவனுக்கு தில் அதிகம்டா. ரீம் ஸ்டெர்லிங் எதுக்கு வாங்கணும்? அவர் மல்டிபிள் பொசிஷன்ல போட அப்படி இப்படி ஓட விட்டுருவோம் நாங்க. அது மேட்டர் இல்ல. பட் நீ கேட்ட கொஸ்டின் அது நீடே தேவையில்லைன்னா நீ அவ்வளவு கேம்ஸ் நீ ஆடணும்னு சொல்ற. அதே கேம்ஸ் தான் லாஸ்ட் சீசன் ஒரு கேம் இன்ஜர் ஆகாம ஓட ஆடினா. அவனுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. கரெக்ட். அதுதான் யோசிக்கணும்ல. இன்ஜர் ஆயிட்டானா இப்ப நேச்சுரல் நம்பர் 10 ஓடகார்டு தவிர யாருமே இல்லையே டீம்ல அந்த பொசிஷன் ஆடுறதுக்கு. அந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்ற மாதிரி நம்பர் 10 கிடையாது. அந்த நம்பர் 10 ரோல் ஆர்சனல்ல கிடையாது. சோ அவன் ஆப்வியஸ்லி அங்கங்க அந்த கிரியேட்டிவ் பாஸ் கொடுப்பான். பட் மத்தபடி அவன் இல்லனாலுமே இப்ப வேற வழியே இல்ல. ஹாவர்ட்ஸ் தான் அங்க போட்டு ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கரா யூஸ் பண்ணுவாங்க. ஜெசூஸ் தான் ஆடி ஆகணும். இல்லனா ட்ரொசார்ட். பட் அது சரி. இன்னொரு விஷயம் எல்லாரும் கேக்குறது, மார்டினெல்லியோட ஃபார்ம் சடனா புஷ்னு போன மாதிரி ஆயி போச்சு. உண்மையிலே அப்படிதான் ஆயிடுச்சு. அது ஏன்னா நம்ம இந்த இஷ்யூ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவனுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்தா அவனுக்கு சப்ளை தேவை. ஸோ ஓடகார்டு லெஃப்ட்ல ஆனாதான் அவனுக்கு அந்த சப்ளை வரும். அது அப்படி ஆடாத போது அவனுக்கு அந்த லிங்க் அப் வராது. ஸோ அதனாலேயே அவனுக்கு மேஜரான டவுன் ஆயிடுச்சு. பிளஸ் அவன் பர்சனல் ஃபார்மும் டவுன் தான். சோ நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் எங்க தளபதி இப்போ நம்பர் 30 ஸ்டெர்லிங் இறக்கி ஒரு பறவை. அதாவது ஸ்டெர்லிங்குக்கு ஐப்பு கொடுக்குற ஒரே ஆர்சனல் ஃபேன் இவன் தாயா. நான் பார்த்தவன் எல்லாம் ஐயோ அவன் வச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியல. இவன் ஒருத்தன் ஸ்டெர்லிங்கே ஐப் பண்ணான். அவன ஒரு மான்ஸ்டரா கிரியேட் பண்ணி ஓட போறான் மாதிரி எல்லாரையும். இது என்ன ரெட் சிப் பூசா? இது சிட்டி இல்லையே. சிட்டிக்கு நான் கொடுக்குற அடிஷனல் ப்ரோக்ராமிங்
destruction program. அதுதான். சோ லைன் அப்படி சொல்லு. ஆர்சனல் லைன் வந்து ராயா, சென்டர் பேக்ஸ்லாம் வந்துட்டு சாலிட் தான். சோ வந்து சலீபான் கேபிள் இருக்காங்க, அப்புறம் வந்து டிம்பர், அப்புறம் ரைட் சைடுல வந்து ஒயிட். இதுதான் வந்து எப்பவுமே ஆடுறது. மிட்ஃபீல்ட்ல தான் என்ன மாற்றம்னா வந்து பார்ட்டே, ஜோர்ஜினியோ அண்ட் ஹாவர்ட்ஸ் அவர் வந்து தூக்கி போடுற முன்னாடி கில்லர் மிட்ஃபீல்ட் தாண்டி போகவே முடியாது. ஒண்ணு இல்ல. ஆமா, இதுதான் மிட்ஃபீல்டு. அதுக்கப்புறம் வந்து மார்டினெல்லி, ஜெசூஸ் அண்ட் சாக்கான்றது ஸ்டார்டிங் ப்ரெடிக்டட். பட் அது மாத்தலாம். ரொசாட நீ அடாப்ட் பண்ணிட்ட. ரொசாட போன வாட்டி ஸ்டார்ட் பண்ணா நல்லா ஆடல. அதுதான் பிரச்சனை. அவன் எப்பவுமே சூப்பர் சப்பா தான் பண்றான். அதுதான் இம்பாக்ட் சப்பா தான் கொண்டு வரணும். பட் இதுதான் லைனப்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். சரி, டாட்டனம் நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, அவங்க நியூ சைனிங் டொமினிக் சொலாங்கி இது வரைக்கும் ஆடி பார்த்தது இல்ல, பட் பொட்டன்ஷியலி பேக் ஃபார் திஸ் கேம் சொல்றாங்க. சோ அது ஒரு நல்ல பூஸ்ட் அவங்களுக்கு. ஆனா அவங்களோட தலைவனால ரிச்சார்லிசன் அவர் தலைவன்லாம் கிடையாது, நீ ஹைப் பண்ணாத. அவன் வருவான்டா, பயங்கரமா ஆடுவான். பட் அவன் கிடையாது. சோ நோ ரிச்சார்லிசன். அண்ட் இன்னொரு ஷாக் என்னன்னா பிசுமாவும் இல்ல. சோ அவங்களோட மிட்ஃபீல்டு கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சு போட்டு நான் ஹாய்பர்கும் கலப்பி விட்டாங்க. ஹாய்பர்கும் இல்ல. ஆமா. சோ இப்போ வந்து மிட்ஃபீல்ட் வந்து சாரு, பென்டான்கூர், மேடிசன் இதுதான் வந்துட்டு அவங்களோட மிட்ஃபீல்டா இருக்க போகுது. அண்ட் டிஃபென்சிவ் செட்டப் சேம் தான். சோ உடோகி, வாண்டவென், ரொமேரோ ரைட்ல வந்து போறோம். சோ டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்கு. விகாரியோ அண்ட் கோல் கீப்பிங். மிட்ஃபீல்ட் நான் சொன்னதான். ஃபார்வர்ட்ல வந்து குலுசெவ்ஸ்கி, சொலான்கி பாசிபிலி. சொலான்கி அண்ட் சான். ஆமா, சான். நல்ல பேட்டில் இது. கொஞ்சம் ஈவனா தெரியுது. ஏன்னா ஓடகார்டு இல்ல, ரைஸ் இல்ல அப்படிங்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஈவன் மாதிரி தான் தெரியுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டாட்னம் வந்து ஒரு பெரிய லெசன் லேர்ன் பண்ணிருப்பாங்க உங்களோட போன கேம்ல. 3-0 கீழே போயிட்டோம்டா, ஒவ்வொரு கேமும் இப்படி கீழே போயிட்டுலாம் வர முடியாது அப்படின்னு. இன்னொரு மத்தியில வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆனது டாட்னமுக்கு செம பூஸ்ட். நம்ம ஹோம், கேப்டன் கிடையாது, முக்கியமான DM-8 ரைஸ் இல்ல, நல்ல ஒரு வூண்டட் மாதிரி தான் வராங்க. ஹேவர்ட்ஸ் சைக்கிள்ல போட ஆட வேண்டியது, இப்ப மிட்ஃபீல்ட்ல போட ஆட வேண்டிய கட்டாயம். செம்ம சான்ஸ் ஸ்பர்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. சான்ஸ் இருக்குதான். ஆனா அப்படியே அவங்களோட ஒரே ஒரு கேம் முன்னாடி எடுத்து பார்த்தா நியூ காஸ்ல போய் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்க இன்னும் 100% செட் ஆகலதான். இந்த வருஷம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா பெருசா செட் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா நியூ காஸ்ல ஐ திங்க் தே டுக் தி லீட், அதுக்கப்புறம் 2 கோல் வாங்கி அவுட் ஆயிட்டானுங்க. ஸோ எவ்வளவு சால்டா இருக்குன்றது எனக்கு தெரியல. அந்த அட்டாக்கிங் எஸ்பெஷலி, ஏன்னா சானை நம்பி நீ வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டுனா ஒர்க் அவுட் ஆகலன்றது எல்லாரும். சொலாங்கி வந்தா செம பூஸ்ட். சொலாங்கி வந்து பூஸ்ட்னு சொல்லலாம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரீமியர் லீக்ல அவங்க அந்த டீமோட. சோ தெரியல. பட் டூ மெனி இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். பட் ஈக்குவல் பேட்டில் ஆஃப்டர் லாங் டைம்லாம் இல்ல, இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான். கண்டிப்பா இப்ப வந்து ரொம்ப ஃபியர்ஸான ஒரு கேமா இருக்கும். இதை வந்து எல்லாருமே எங்களோட சேர்ந்து லைவ் வாட்ச் அலாங் பண்ணுங்க. தளபதி எல்லாருமே வந்துருவாங்க வாட்ச் அலாங்க்கு. என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியல இந்த கேமை பார்க்கும்போது. கேப்டன் இல்ல, அவன் இல்ல, இவன் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலா வந்து இந்த கேமை வந்து எப்படி ஆர்சனலா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா நான் போய் ஜெயிக்கணும்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். டிரா பரவாயில்லப்பா அப்படின்னு எப்படி உனக்கு? இல்ல சேம். என்னை வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறவே போறது இல்ல. அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அதே தான் போறாங்க. ஒன்லி வின். அதுவும் வந்து சேம் 3-0. இந்த 2 கோல் வாங்கக்கூடாது. 3-0 விக்டரிக்கு தான் நாங்க போகணும். எனக்கு வந்து க்ளோஸ் கேமா இருக்குங்க. எனக்கு வந்து மேபி ஆர்சனல் 2-1 இல்லைன்னா டாட்னம் 2-1 டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றது என்னோட இதா தெரியுது. 3-0 நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.